ஓம் சாய்ராம். சாய்பாபாவை பற்றி நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இன்றைக்கி ஒரு புக்கு மூலமாக எனக்கு தெரிய வந்திருக்கு. அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இது யாருக்கு தெரியாதோ அவங்களுக்காக. இது முதல் தடவையாக நான் கேள்விப்படுறேன். இதை உங்கள் கூட பகிர்ந்ததுக்காக ஒரு வாய்ப்பு தந்த பாபாவுக்கு என்னோடய நமஸ்காரங்களும். இதை நான் எனக்கு கிடச்ச பாக்கியமாக, அனுகிரகமாக, ஆசீர்வாதமாக, வாட் நாட் என்னன்னு தெரியல, அது அத்தனையும் சொல்லலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லும் பொழுது ஏன்னா இது ரொம்ப புதுசாக இருந்தது இந்த கதை. என்னால் எவ்வளோ உள்வாங்க முடிஞ்சதுன்னு தெரில. பட் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு கோர்வையாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நடுவில் ஏதாவது திக்கி திணறினேன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. இந்த புக்கோட பேர் ஸ்ரீ ஷிர்டி சாய்பாபா த யூனிவர்சல் மாஸ்டர். இந்த புக்கை எழுதினவர் எஸ்பி ருஹெல்லா. இந்த புத்தகத்தை நான் இன்னும் முழுசாக படித்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். இவர் புட்டபர்த்தி சாய்பாபாவோட தீவிர பக்தர். இந்த ருஹேலாங்கிறவர் ஒரு வாட்டி அவரை தரிசிக்க இவர் போயிட்டுருக்கும் பொழுது வழியில் HD லக்ஷ்மண சுவாமிஜி அப்படிங்கிறவரை இவர் சந்திச்சிருக்கார். இந்த லக்ஷ்மண சுவாமிஜியை பற்றி ஒரு சில தகவல்கள் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது எவ்வளோ தூரத்துக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவரோட புத்தகங்கள் எதுவும் எனக்கு கிடச்சதில்லை. இவர் தன்னோட குருவை தேடி, இவர் சவுத் இந்தியா, பெங்களூரு. இவர் தன்னோட குருவை தேடி தமிழ்நாடு ஃபுல்லாக அலைஞ்சு, ஆந்திரா அந்த மாதிரி ஒரு மாநிலமாக போய் அலைஞ்சு தேடிட்டே இருந்ததாகவும், கடைசியாக அப்படி தேடி ஒரு நாள் ஷீரடி வந்தப்போ பாபாவை தரிசனம் பண்ணப்போ நான் தான் உன் குரு அப்படின்னு அவருக்கு அசரீரி கேட்டதாகவும், அதுலேருந்து அவர் பாபா மேலே ஸ்லோகங்கள்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த ஸ்லோகங்கள் எது என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த சுவாமிஜியை மீட் பண்ணால் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசும் பொழுது அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ருஹேலாங்கிறவர் ஆத்தரை சிவம்மா தாயிங்கிற 102 வயசு பெண்மணிக்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவங்க பாபா காலத்தில் வாழ்ந்த பாபாவோட வெரி டைரக்ட் டிவோட்டி அந்த சிவம்மா தாய். அவங்கள சந்தித்து நிறைய பாபாவை பற்றின விஷயங்களை இந்த ருஹேலா தெரிஞ்சுட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிளெஸ்ஸிங்னால் இவர் ஒரு வாட்டி ஷீரடி போகும்போது அங்கே சிவாஜி சுவாமிஜி அப்படின்னு ஒரு சுவாமிஜியை சந்திச்சிருக்காரு. அவர் சாவடியிலேயே இருக்கிற குருஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ஒரு சுவாமிஜி. ஸோ அவர்கிட்டேருந்தும் இவர் செய்கிற தகவல்களை சேகரித்து அதை புத்தகமாக எழுத பகவானோட ஆசீர்வாதத்தினால எழுதினதான் சொல்லியிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சாய்பாபா 27/19/1838 பிறந்ததாகவும், அவர் பிறந்த இடம் பத்ரிங்கிற கிராமம், அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக்ட், மகாராஷ்டிராவில் இருந்தது. அந்த பத்ரிங்கிற வில்லேஜில் பாவடிங்கிற ஒரு இடத்துல வைஷ்ணவ கல்லின்னா நம்ம தெருன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கல்லி சொல்லுவாங்க அவங்க. அந்த கல்லியில் அவரோட வீடு இருந்ததாகவும் சொல்கிறாரு. அந்த வீடு இப்போவும் ஸ்ரீ சாயி சமர்த்த மந்திர் சமிதி அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் மாதிரி நடந்துட்டுருக்கு. அங்கே தினமும் ஆர்த்தி நடக்கிறது அப்படிங்கணும் அவர் சொல்லியிருக்காரு. இவர் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இவரோட சாய்பாபா, அவரோட அப்பா பேர் கங்கா பவாடியா, அம்மா பேர் தேவகிரி அம்மா. அதாவது இவங்க பாவடிங்கிற இடத்துல இருந்திருக்காங்க இல்லையா, ஸோ பாவடியில் இருந்தவங்களை எல்லாம் பவாடியான்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் இவர் பிறந்திருக்காரு. இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அப்பா அம்மாவை பற்றி ஒரு சின்ன கதை. இவங்க அப்பா அம்மா ரொம்ப சுவாமி பக்தி நிறைஞ்சவங்க. ஆப்வியஸ்லி பாபா மாதிரி ஒரு ஆள் பிறக்கணுன்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா அவங்க ஹனுமான், சிவன், பார்வதி இவங்க 3 பேரோட டிவோட்டி. ரொம்ப வருஷமாக தொழுதுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. ஸோ குழந்தை வேணும்னு வேண்டிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க கர்மாக்களை செஞ்சுட்டு பகவான் மேலே தீவிர பக்தியோட சுவாமியை நினச்சிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் பயங்கர இடி மின்னல் மழை. ஸோ அவரோட அப்பா கங்கா பவாடியா இருக்கார் இல்லையா, அவர் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய தன்னோட போட்டை சேஃப் பண்ணுறதுக்காக அவர் கிளம்பி போயிருக்காரு ரிவர்கிட்ட. அந்த டைம் தேவகிரி அம்மா வீட்டில் தனியாக இருக்காங்க. அப்போது ஒரு சிவனும் பார்வதியும் அவங்களுக்கு தரிசனம் கொடுத்து, உனக்கு 3 குழந்தைகள் பிறக்கும், அந்த 3ஆவது குழந்தையாக நானே பிறப்பேன், அதாவது இன்கார்னேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிவனோட இன்கார்னேஷனை பிறக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ப்ளஸ் பண்ணிவிட்டு அவங்க மறைஞ்சா மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போது அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு
பையன், அப்புறம் ஒரு பொண்ணு பிறந்தது. 3வது அவங்க கர்ப்பமாக இருக்கும் பொழுதே அவங்க அப்பாவுக்கு, கங்கா பவாடியாவுக்கு வைராக்கியம் வந்து அவர் காட்டுக்கு போய்டுறாரு. இந்த மாயையிலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து காட்டுக்கு போய்டுறாரு. ஸோ தன் கணவன் போன வழியிலேயே தானும் போகணுன்னு நினச்சிக்கிட்டு அம்மா தேவகிரி அம்மாவும் அந்த 2 குழந்தைங்களை தன்னோட சொந்தக்காரங்க கிட்ட விட்டுட்டு கர்ப்பிணியாக இருக்காங்க இல்லையா, அந்த கர்ப்பகோலத்தோடையே தன்னோட ஹஸ்பண்டை பின்தொடர்ந்து காட்டுக்கு போகிறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்படுது. பிரசவ வலி ஏற்பட்டோன்னே இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் நில்லுங்க எனக்கு வலிக்குதுன்னு. ஆனால் அவர் வந்து தன்னை மறந்த ஒரு நிலைக்கு போயிட்டார், அந்த வைராகியத்தோட உச்சத்துக்கு போயிட்டார். இவங்க கூப்பிடுறது எதுவும் அவருக்கு கேட்கல, அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்காரு. அப்போ வந்து இவங்களுக்கு ரொம்ப வலி தாங்காமல் அப்படியே அங்கேயே காட்டிலேயே பிரசவம் ஆகுது. பிரசவம் ஆனோன்னே இவங்களுக்கு தான் வரம் கொடுத்தது தெரியும் இல்லையா. அப்போ என்ன, இந்த 3வது குழந்தை வந்து சிவனோட இன்கார்னேஷன். ஸோ பகவானே வந்து பிறந்திருக்காரு, இந்த குழந்தைக்கு என்ன கவலை, இவன் தான் உலகத்தை பார்த்துக்க போகிறான், இவனை நான் ஏன் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பெருமிதத்தோடையும் ரொம்ப சந்தோஷத்தோடையும் அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஒரு தாயா, அப்புறம் அந்த குழந்தைகிட்டேருந்து தானும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த ஒரு குழந்தைய வந்து ஒரு ஆலமரத்தடியில் வந்து இலையால் மூடி வச்சுட்டு அவங்க வந்து போயிடுறாங்க புருஷனோட பின்னாடியே. அந்த இடத்துல ஒரு ஃபக்கீர் அவங்க ஒய்ஃபுமா வராங்க. அவர் பேர் பாட்டில். அவங்க வந்து அவங்களும் குழந்தை இல்லையேன்னு சொல்லிட்டு ஊராக போய் சுவாமி தொழறதுன்னு அவங்களுக்குன்னு சில நியதிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ட்ரை பண்ணி குழந்தை இல்லைங்கிற ஏக்கத்தோடு அவங்களும் பல ஊர்களுக்கெல்லாம் சென்றுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்குது. அப்போ பார்த்தா இந்த பேனியன் ட்ரீ கிட்டே இந்த குழந்தை இருக்குது. அப்போ எடுத்துக்கிட்டு அவர் வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த குழந்தை இதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாங்க 2 பேரும். பாரத்வாஜ கோத்திரத்தில் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் அவர். ஆனால் வளர்க்கப்பட்டது முஸ்லீமால். 4 வயசு வரைக்கும் அவங்க வீட்டில் இருந்தார். அப்புறம் இந்த ஃபக்கீர் வந்து இறந்து போயிடுறாரு. அப்புறம் அந்த அம்மா வளர்க்குறாங்க. இவர் வளர இவர் என்ன பண்ணுறாராம், கோவிலில் போய் குரான் வாசிக்கிறது, மஸ்ஜித்தில் போயிட்டு பகவத்கீதை படிக்கிறது, அங்கே போய் ராமர் பாட்டு பாடுறது, இங்கே வந்து அல்லாஹ் பாட்டு பாடுறது, இந்த மாதிரி எல்லாருக்கூடையும் எல்லாம் எப்படி மாற்றி அப்படிங்கிற மாதிரி பயங்கர குளறுபடி பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா, ஒரே பிரச்சனை ஆகவும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெங்கஷு அப்படிங்கிற ஒரு குரு கிட்ட போயிட்டு இவரை வந்து வெங்குஷ் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட அவர் வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் மாதிரி நடத்தியிருக்காரு. எல்லா ஜாதி குழந்தைங்களையும் அங்கே வச்சு குருகுலம் மாதிரி நடத்தி அவங்களுக்கு ஞானத்தை போதிச்சிருக்கார். அங்கே கொண்டு போய் இந்த அம்மா வந்து இவரை பாபுன்னு கூப்பிட்ருக்காங்க. பாபுவை வந்து அங்கே சேர்த்துடுறாங்க. யார், நம்ம ஷீர்டி சாய்பாபாவை தான் பாபுன்னு கூப்பிட்ருக்காங்க. அவரை கொண்டு போய் அங்கே சேர்த்தோன்னே அவரும் அங்கே வந்து அந்த குருக்கும் அவருக்கும் ஒரு பாண்டிங், அவ்வளோ அருமையான பாண்டிங். ஆக்சுவலி அவர் எழுதின அந்த இது கேட்கும்பொழுது நமக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். அவ்வளோ நல்ல ஒரு பாண்டிங் அவங்க 2 பேருக்கும் இருக்குது. அந்த பல ஜென்மங்களோட தொடர்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கார். அவருக்கு எப்படின்னா, தன்னோட குருவை பார்த்துட்டே இருந்தால் அவருக்கு வந்து சாப்பாடு வேண்டாம், தண்ணி வேண்டாம், தூக்கம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அப்படியே பார்த்துட்டே இருப்பார். அந்த அவர் குருவை ரசிக்கிறதுலேயே அவருக்கு வந்து வயிறு ரொம்பிடும், தாகம் எடுக்காது, தூக்கம் வராது. அந்த அளவுக்கு ஒரு அதீதமான ஒரு குரு பக்தி வந்து பாபாவுக்கு இருந்திருக்கு. ஸோ என்ன இருக்குது, 2 பேரும் இவருக்கும் அந்த ஞானம் கிடைக்க 2 பேரும் அந்த ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதுலேயே 2 பேரும் ரொம்ப நாள் அப்படியே ஓட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் அப்படியே ஓடி போயிடுறது. அப்போது ஒரு நாள் ஒரு இடத்துக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து பாபாவும் போகிறாரு. ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவர் மேலே கொஞ்சம் பொறாமல் இருக்குது. ஏன்னா இவர் ரொம்ப ஃபேவரட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார் இல்லையா, அதனால். அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே வச்சு பாபு வந்து கிண்டல் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு பையன் என்ன பண்ணிடுறான், ஒரு செங்கல் எடுத்து அவர் மண்டையில் அடிச்சிடுறான். அவருக்கு மண்டையில் ரத்தம் கொட்டுது. அப்படியே அந்த செங்கல் எடுத்துக்கிட்டே பாபா வந்து இங்கே குரு கிட்ட வர்றார். குருவுக்கு வந்து அவரை பார்த்துட்டு ரொம்ப சங்கடம் ஆகி கண்ணில் தண்ணி வருது. அந்த தண்ணி வந்து 2-3 சொட்டு வந்து அந்த செங்கலில் விழுறது. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு துணியை கிழித்து பாபாவுக்கு கட்டு போட்டுட்டு, இதுக்கு மேலே நீங்கள் இருக்க வேண்டாம், இந்த செங்கலை வச்சுக்கோ, கோதாவரி பக்கமாக போ, உனக்கான வழிகள் அங்கே திறக்கப்படும்னு அவருக்கு ஒரு வழியை காட்டுறாரு. குருவோட பேச்சை மீற மாட்டார் இல்லையா. அவர் வந்து பாபா எப்படின்னா, அவர் எதிர்க்க இருந்தாலும் அவர் எதிர்க்க இல்லாட்டியும் எப்போவுமே தன்னோட குருவோட நினப்பிலேயே மூழ்கி இருப்பார். அவர் எப்போவுமே அவர் குருவை நினச்சி அந்த பரவசமே அவருக்கு ஒரு தியானம் மாதிரி, அதுதான் அவரோட தியானம். அவர் வந்து எந்த மந்திர உபதேசமும்
அவர்கிட்டேருந்து வாங்கலை. அவர்கிட்டேருந்து எந்த சர்டிஃபிகேட் அந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே குருவை பார்த்துட்ருப்பார், குரு இவரை பார்ப்பார், அப்படி தான். ஸோ குரு இல்லாத நேரத்தில் கூட கண்ணை மூடி ஒரு குருவை அப்படியே நினச்சி பார்த்து அப்படியே பரவசத்துக்கு போகக்கூடியவர் பாபா. ஸோ அப்போ அவ்வளோ அந்த அளவுக்கு குரு பக்தி இருக்கும்போது அவர் வார்த்தையை மீறாமல் அந்த செங்கலையும் எடுத்துகிட்டு அவர் வந்து கோதாவரி நதிக்கரை வழியாக அப்படி போகும்போது அங்கே தான் அப்போ தான் ஷீரடிக்கு போகிறாரு. அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த வேப்ப மரத்தடியில் நம்ம தரிசித்தோம் அப்படின்னு நம்ம கதையில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த இடம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. வேப்ப மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு. சாப்பாடு இல்லை, ஒரு ஹார்ஷான கிளைமேட்ஸு, பகல் போகிறது இரவு போகிறது, ஒரு பயம் இல்லை, காட்டு விலங்கு மேலே பயம் இல்லை, எந்த ஒரு கிளைமேட் மாற்றமும் அவரை பாதிக்கல. அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்காரு. இவரை ஃபஸ்ட்டு பார்த்தது யார் அப்படின்னா நானா சோப்கர் அப்படிங்கிறவரோட அம்மா தான் இவரை ஃபஸ்ட்டு அந்த வேப்ப மரத்தடியில் 16 வயசு பையனாக பார்த்துருக்காங்க. இப்படியாக அவர் வந்து ரொம்ப நாள் அப்போ ஷீரடியில் இருக்கல, 2 மாதம் தான் இருந்திருக்காரு. 2 மாதத்துக்கு அப்புறம் திடீர்னு அங்கேருந்து காணாமல் போயிட்டார். அப்போ வந்து அவர் அந்த காணாமல் போன அந்த கொஞ்சம் வருஷம் அவர் எங்கே இருந்தார், என்ன பண்ணாருங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு வாட்டி அவரோட யாரோ பக்தர்கிட்ட சொல்லும் பொழுது, நான் வந்து வேறு இடத்துக்கு தன்னோட உண்மை ரூபத்தை மறைச்சிக்கிட்டு சாதாரண மனிதன் மாதிரி வேறு இடத்துல இருந்ததாகவும், அப்போது ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க், அவரோட சாப்பாட்டுக்காக எம்ப்ராய்டரி ஒர்க் நடக்கிற இடத்துல வேலை பார்த்ததாகவும், அங்கே வந்து இவரோட பயங்கரமான வேலையை பார்த்து இவரோட கிளவர்னஸை பார்த்து அவர் வந்து ஒரு ஃபுல் ட்ரெஸ்ஸு, தலைக்கு கட்டிக்க ஒரு டர்பனு, ஒரு ஷாலு இவருக்கு கிஃப்டாக கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு. அப்போது இது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மனிதன் கொடுக்குற எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை, என்னோட பகவான் கொடுக்கறது தான், என்னோட அல்லாஹ் கொடுக்கறது தான் எனக்கு நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்கு அது ஒரு மாதிரி பிளண்டாக கிடச்சிருக்கு. அந்த ட்ரெஸ் தான் இப்போ அவர் போட்டுருக்காரு, அது ஒன்றும் நமக்கு தெரியல. பட் ஆனால் இந்த விஷயம் சொன்னதாக அவர் வந்து கோட் பண்ணியிருக்காரு ஆத்தரில். இப்படி ஒரு நடுவில் அப்படி வேலை பண்ணியிருக்காருன்னு. அப்போ அப்படி திரிஞ்சிட்டே இருக்கும் பொழுது ஒரு வாட்டி ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கும்போது தான் இந்த வெள்ளை குதிரை வந்து தண்ணி குடிக்க போகும்ல, அப்போ தான் சாந்த் பாட்டீல் வந்து ஃபஸ்ட்டு அந்த குதிரையை தேடி போகும்போது, இந்த சாந்த் பாட்டீலுங்கிறவர் வந்து தூப் நேடாங்கிற கிராமத்துலேருந்து வந்தவர். குதிரையை தேடி போகும்போது இவரை சாயை சந்தித்து அவரோட ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பல வந்து மகிமைகளை வந்து சாய் நிகழ்த்துறாரு. அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கப்படல, பின்னாடி கொடுக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அங்கே வந்து கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு அப்புறம் இந்த சாந்த் பாட்டீலோட சொந்தக்காரங்களுக்கு ஷீரடியில் கல்யாணம். ஸோ அவங்க வரும்பொழுது அவங்க கூடவே சாய் வந்து ஷீரடிக்கு வராரு. வந்தப்போ அவங்க கல்யாண இதுலேருந்து அப்படியே உள்ளே நுழையும் போது மஹால் சாபத்தி அவரை பார்த்துட்டு யா சாயி அப்படின்றாரு. அப்படின்னா வா சாயி அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி கூப்பிட்டு தான் அந்த பாபுங்கிற பேர் சாயின்னு மாறித்து. அங்கே அதுலேருந்து கடைசி வரைக்கும் அவர் ஷீரடியிலேயே தங்கி எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து எப்படி பாபாஜி இன்னமும் அவரோட ஆன்மா வந்து பூலோகத்தில் இருக்குதுன்னு நம்பப்படுறதோ, அதே மாதிரி சாய்பாபாவோட ஆன்மாவும் இன்னும் பூலோகத்தில் இருந்து நம்மளெல்லாம் காத்து ரட்சிக்கிறதுக்காக நம்ம கூடவே நமக்கு வந்து வழிகாட்டி கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து 15ஆம் தேதி அக்டோபர் 1918 மகாசமாதி அடைஞ்சிருக்காரு. அந்த க்ஷேத்திரம் தான் உங்களுக்கு தெரியும், ஷீரடி. அங்கே போய் இன்னமும் தரிசனம் பண்ணி பல பேர் தங்களோட வாழ்க்கையில் மேன்மை அடைஞ்சிருக்காங்க. அந்த புத்தகத்தை படித்த வரைக்கும் எனக்கு கிடச்ச டீட்டெயில்ஸ் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், பண்ணிக்கிட்டேன். இந்த புக்கோட பேர் வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன், ஷீரடி சாய்பாபா த யூனிவர்சல் மாஸ்டர் பை எஸ்பி ருஹேலா ஆத்தர் பேர். ஸோ இந்த இது சொன்னேன் இல்லையா, அவங்க அப்பா வந்து ஹனுமார் பக்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாபாவும் நிறைய இடத்துல வந்து ஹனுமான் கோவிலில் போய் பஜனை பண்ணுற மாதிரி கதைகள் வந்திருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் இங்கே லிங்க் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாபாவோட அருளால் எல்லார் வீட்லேயும் சாந்தி நிலவட்டும், எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் தீர்க்க ஆயுளோட சகல சௌபாகியங்களோட சந்தோஷமாக குடும்பமாக நன்னெறியில் நற்குணத்தோடு நல்லபடியாக வாழறதுக்கு பாபா நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். ஓம் சாய்ராம்.